இந்த Insta360 X4 கேமராவில் வந்து மீ மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மீ மோடுன்னு ஒரு ஆப்ஷனை வச்சு நான் இன்றைக்கி வந்து சைக்கிளிங் போயிட்டு வந்தேன் 20 கிலோமீட்ரு. அந்த 20 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு விசிபிள் வந்து சூப்பராக இருந்துச்சு. வைட் ஆங்கிள் வியூவும் சரி, அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதில் வந்து நான் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ கேமரா ஆன் பண்ண போகிறோம். ஒரு கிளிக்கில் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனோடனே உங்களுக்கு அந்த லைட் வந்து எரியும். அந்த லைட்டு எரிஞ்சோடனே கேமரா ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வீடியோ செட்டிங்ஸ் தான் போகிறோம். வீடியோ செட்டிங்ஸ் வந்து மொத்தம் 2 லென்ஸ் இருக்குது. இதில் இருந்து 360 லென்ஸு, சிங்கிள் லென்ஸு. நம்ம வந்து இப்போ வந்து இதான் வீடியோ செட்டிங்ஸ். இதில் போய்ட்டு நம்ம சிங்கிள் லென்ஸை 360 லென்ஸான்னு பார்க்குறோம். சிங்கிள் லென்ஸில் மட்டும்தான் அந்த மீ மோட் ஆப்ஷன் இருக்கும். 360 லென்ஸில் வந்து அந்த மீ மோட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ நம்ம சிங்கிள் லென்ஸை கிளிக் பண்ணியாச்சு. சிங்கிள் லென்ஸில் மீ மோடை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து மேக்ஸ், அல்ட்ரா, டிவார்ப்பு. நான் வந்து டிவார்ப்பில் தான் நான் வீடியோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெசல்யூஷனில் போனோம். ரெசல்யூஷன் வந்து 4K 30 ஃப்ரேம் இல்லை 2.7K இல்லை 1080p அந்த ரெசல்யூஷனில் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 9:16 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 16:9 இருந்தால் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ நான் 9:16 வச்சு நான் மீ மோடு எடுத்தேன். அதுதான் வந்து மீ மோடுக்கு வந்து சூட்டபுளான செட்டிங்கு. ஸோ நான் இந்த ஆங்கிளில் வச்சு தாங்க நான் வீடியோ எடுத்தேன். இந்த செட்டிங்ஸில் தான் நான் வந்து அந்த வீடியோ எடுத்திருந்தேன், சைக்கிளிங் போகிற வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. பார்த்துட்டு வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட வியூ எப்படி இருக்குது, அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
Insta360 X4ஓட வீடியோ வந்து நீங்கள் சைக்கிளிங் போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. அது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் எடுத்த விதம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நிறையா வீடியோ வந்து இதுக்கப்புறம் வரும். நான் எல்லாமே இனிமேல் ஃபுல்லாக Insta360யோட கேமரா தான் நான் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். இது வந்து அவுட்டோர் விளாகுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ வந்து நம்ம எடுக்கிற விதத்துலேயும் சரி, அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் சரி நிறையா இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் இந்த X4 வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மற்ற நார்மல் ஆக்ஷன் கேமரா கம்பேர் பண்ணும்போது X4ல் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேல் ஃபுல்லாக என்னோட முடிஞ்ச அளவு நல்ல நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. மோட்டோ விளாகிங்காக இருந்தாலும் சரி, சைக்கிளிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாய்.